Happy birthday Tala Dhoni sir. Happy birthday Dhoni. மைக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பட்டன் பண்ணுங்க. Hi viewers, welcome to Useless Mic channel. நான் உங்கள் சுதாகர். பார்த்தீங்கன்னா தலை தோனிக்கு வந்து பர்த்டே வருது. ஸோ அதுக்கு விஷ் பண்ணுறதுக்கு நம்ம கிரவுண்டுக்கே வந்திருக்கோம். கிரிக்கெட் வந்து ரசிகர்கள்ட்ட வந்து நம்ம தலை தோனிக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம நேரில் வந்து விஷஸ் வாங்குகிறோம். ஸோ நம்ம யூஸ்லெஸ் மைக் சேனல் சார்பாக நம்ம தலை தோனிக்கு வந்து ஹாப்பி பர்த்டே தலை தோனி. நீங்கள் வந்து மேலும் நல்லா இருக்கணும், சென்னையில் தொடர்ந்து வந்து வளரனா கூட சென்னை அன்றைக்கி நீங்கள் கோச்சராக இருக்கணும். ஸோ எங்கள் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தலை தோனி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் பேரே தல்டோனி தான். அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் நாங்கள் வந்து தல்டோனின்னு சொல்லி பேர் வச்சோம். ஹாப்பி பர்த்டே தல்டோனி. அவர்கிட்ட பிடிச்சது பார்த்தீங்கன்னா அவரோட தன்னடக்கம், இன்னொன்று டீம் ஹேண்டில் பண்ணுற விதம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மறுபடியும் சொல்கிறேன், ஹாப்பி பர்த்டே தல்டோனி, ஹாப்பி பர்த்டே தல்டோனி. எங்கள் டீம் பேர் தல்டோனி. பெரியசாமி என் பேர். வெள்ளையமலையம். சேலம் வெள்ளையமலையம். தேங்க்யூ. வருது, அவருக்கு விஷ் பண்ணிடுங்க. ஜூன் 7 வந்து தலை தோனிக்கு பர்த்டே. மினிமம் ஹாப்பி பர்த்டே தலை தோனி. தோனிகிட்ட பிடிச்சது அவரோட ஃபீல்டிங் செட் பண்ணுறதும், அவரோட தனிப்பட்ட ஒரு சூஸ் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்கும். அவரால் தான் நம்ம வேர்ல்டு கப்பு இந்த டைம் இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மாவுக்கு முன்னாடி அடிச்சது அவரால் தான் அடிச்சது. தனிப்பட்ட முறையில் அவரை வந்து பிடிச்சதுக்கு காரணமே அவரோட கான்ஃபிடென்ட் தான். வேறு என்ன, நீங்கள் எப்போ இருந்து கிரிக்கெட் விளாட்றீங்க? நான் கிரிக்கெட் ஒரு 15-20 வருஷமாக விளாண்டுருக்கேன். நீங்கள் எப்போ இருந்து ஒரு ஃபேன் ஆகிறீங்க? அவரோட ஃபேன் ஃபஸ்ட்டில் வந்து அவர் கொஞ்சம் எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. தனிப்பட்ட முறையில் தோனி பிடிக்காம தான் இருந்துச்சு. அவர் கேப்டன்சியில் வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட லெவலே வேறு லெவல் ஆனதுனால ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் சிஎஸ்கே டீமில் தனிப்பட்ட கேப்டன்சி பண்ணுறதுலேருந்து விளையாடுறீங்க. சரி, நீங்கள் எந்த டீம் விளாட்றீங்க? நாங்கள் 11 ஸ்டார் பழையவர். அப்போலேருந்தே ஆடிட்டு 20 வருஷமாக ஆடிட்டு இருக்கோம். நம்ம உங்கள் பேர்? பிரபாகரன். 11 ஸ்டார். அவருக்கு விஷ் பண்ணிடலாமா? ஹாப்பி பர்த்டே டோனி சார். அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா, இக்கட்டான சூழ்நிலை எப்படி கையாளுங்கிறது அவர் ஒரு சிறந்த ஒரு கேப்டன். அவர் மாதிரி யாரும் வந்து இக்கட்டான டீம் சூழ்நிலை எப்படி கையாளுங்கிறது அதில் வந்து ஒரு தலை சிறந்த ஒரு டோனி என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் வெங்கடாஜலம், எப்பாசிசி. ஹாப்பி பர்த்டே தலை தோனி. தோனிகிட்ட பிடிச்சது என்ன? அவரோட ஃபீல்டிங் செட்டப் தான் ரொம்ப பிடிச்சது. 2 பால் இருந்தாலும் கடைசியாக வந்து 2 பால் 2 6 அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அவரோட கூல் தான் ரொம்ப பிடிக்கும். தோனினாலும் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக கடந்த ஒரு 6 வருஷமாக தோனினாலும் ரொம்ப பிடிக்கும். தோனி கடைசியாக ஒரு பால் ஆனாலும் ரொம்ப விரும்பி பார்ப்போம். தலை தோனினா ரொம்ப விரும்பி பார்ப்பேன். நைட்டு 12 மணி வரைக்கும் கூட பார்ப்பேன். தோனி ஃபேனாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தோனினா. விஜயகுமார். 11 ஸ்டார் பழையூர். தோனி பர்த்டே, அவர் ஒரு விஷ் பண்ணிடுங்க. ஹாப்பி பர்த்டே தலை தோனி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தலை அவர் கூலாக இருப்பேன் எப்பயும், அது ரொம்ப பிடிக்கும். நான் 2011 வேர்ல்டு கப். ஆமாம். சென்னை தான். சுகந்தன் பூபதி, சுகந்தன் பூமணி. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே தலை தோனி சார். அவர் என்றைக்குமே ஒரு கேப்டன், ஒரு கூலாக இருப்பார். அவர் என்றைக்குமே அவர் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். நானே சூப்பரா தோனி சார் தான் ரோல் மாடல். அவர் விக்கெட் கீப்பிங் எல்லாமே மேட்சும் பார்ப்போம். அவர் என்றைக்குமே அடுத்து என்ன யோசிக்கிறாரோ அவர் இப்போயே யோசிச்சிருவார் எல்லாத்திட்டும். அது ரொம்ப இதாக பிடிக்கும். அவர் கேப்டன்ஷிப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரிக்கு கேப்டன் அவர் ரொம்ப கேப்டன் விளையாடணும். கீப்பிங் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். கேப்டன்ன்றது நல்லா திறமையான ஆள், நல்லா கூலாக இருப்பாங்க. ஸோ ஒரு கேப்டனா எப்படி இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கற்றுக்கலாம். நிறையா ஃபேன்ஸ் நிறையா இருப்பாங்க. நிறைய பேர் அவர் பிடிக்காதவங்க யாருமே இல்லை.
அதான் அவர்கிட்ட இன்னொரு டைம் சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே இன்னொரு டைம் சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே தலை. ஹாப்பி பர்த்டே தலை தோனி. தேங்க்யூ. உங்கள் பேரே நீங்கள் என்ன டீம்? நான் வந்து என் பேர் தரன். நான் வீடு இங்கே லோக்கல் தான். டீமில் இருக்கீங்களா கிரிக்கெட் டீம்? கிரிக்கெட்டில் இருக்கிறோம். டீம் பேர் என்ன? ஸ்டார் இந்தியா. அடிக்கிற போகிற கப்ப தோனி சாருக்கு பர்த்டேக்கு டெடிகேட் பண்ணலான்னு இருக்கோம். கப்பா அப்படியே காட்டுங்க. தோனி சாருக்கு டெடிகேட் பண்ணுங்க. தோனி சார் தோனிகிட்ட பிடிச்சது என்னன்னா? அவர்கிட்ட பிடிச்சது எல்லாருமே பிடிக்கும். கேப்டன்ஷிப் கேப்டன்ஷிப் தான் அதிகமாக பிடிக்கும். அப்புறம் விக்கெட் கீப்பிங் ஆல் ஓவர் எல்லாமே பிடிக்கும். அடுத்து தோனி ஃபேனாக இருக்கீங்க? ஒரு நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு தோனினா வேற ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட பிடிச்சது ரொம்ப என்ன? இப்போ வந்து வேர்ல்டு கப் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி நல்லா சாஃப்டான ஒரு கேரக்டரு. நல்லா பேசுவார் எல்லாத்துக்கூடையும். இளைஞர்களுக்கு நல்லா வாய்ப்பு கொடுப்பாரு. அப்புறம் ஏதாவது பேசுங்களா? ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவர் ஒரே மாதிரி எக்ஸ்பிரஷனாக தான் இருப்பார். நீங்கள் நேரில் தோனி பார்த்துக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். நீ பார்த்துக்கலாம். நான் ஒரு தடவை சென்னை சேப்பாக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்தேன். நேரில் வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இன்னொரு டைம் யூஸ் பண்ணிடலாமா? ஹாப்பி பர்த்டே தலை தோனி சார். உங்கள் டீம் பேர்? அலெக்சாந்தர். சேலம். உங்கள் பேர்? எங்கள் பேர் சரவணன். அஜய், அருள், பிரகாஷ், வசந்த், யோகேஷ், வினோத். யூஸ்லெஸ் மைக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிரஸ் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே தோனி. தோனி பர்த்டே வருது, அவருக்கு யூஸ் பண்ணலாமா? ஹாப்பி பர்த்டே தலை தோனி. அவர்கிட்ட பிடிச்சது என்ன? கிரிக்கெட். கிரிக்கெட்டில் அவர் விளையாடலாம் பார்த்துக்கிட்டு சென்னை டீம் பிடிக்குமா? ஆனா அதில் தோனி எவ்வளோ உனக்கு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் அவர் வர இடத்த. உனக்கு ரோல் மாடல் யார் கிரிக்கெட்டில்? ரோட் மாடலே தோனி தான். இன்னொரு டைம் யூஸ் பண்ணிடு. ஹாப்பி பர்த்டே தோனி. தோனிக்கு பர்த்டே வருது, யூஸ் பண்ணிடு. ஹாப்பி பர்த்டே தலை தோனி. ஓகே, தோனிகிட்ட பிடிச்சது என்ன? கிரிக்கெட். கிரிக்கெட். சிஎஸ்கே சென்னை டீம் பிடிக்குமா? சென்னை டீம் மேட்ச் எல்லாம் பார்ப்பியா? ஹாப்பி பர்த்டே தலை தோனி. ஹாப்பி பர்த்டே தோனி. தோனிகிட்ட பிடிச்சது என்ன? தோனி பிடிச்சதா? கிரிக்கெட். என்ன உனக்கு பிடிக்கும்? தோனியா கிரிக்கெட் பிடிக்கும். அவர் விளையாடுறதுல என்ன பிடிக்கும்? அவர்கிட்ட பிடிச்சது என்ன? பிடிச்சதா? கிரிக்கெட் விளையாட பிடிக்கும். வாரம் கிரிக்கெட் விளையாடுவார். சிஎஸ்கே டீம் பிடிக்குமா? சிஎஸ்கே அப்படியா? ம். அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா தோனி? தேங்க்யூ. விஷ் ஹாப்பி பர்த்டே தலை தோனி. தோனிகிட்ட பிடிச்சது என்ன? அவர் வந்து கூல் கேப்டனா, சிறந்த பேட்ஸ்மேனு, சிறந்த கீப்பரு. எப்பயிலேருந்து உங்களுக்கு வந்து தோனி பிடிக்கும்? அவர் வந்து சிஎஸ்கே எப்போ ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து நாங்கள் சிஎஸ்கே ஃபேனாக நாங்கள் மாதிரி சிஎஸ்கே டீம் அன்னையிலேருந்து பிடிக்கும். எம்எஸ் தோனியும் பிடிக்கும். நீங்கள் என்ன டீமு? நான் வந்து ஜெய்ஹிந்த், பழையூர், சேலம்.